மிகப்பெரிய பேராக நினைக்கிறேன். இருக்கட்டும், விவரம் கேட்பதாக சொல்லியிருக்கீங்க, கேளுங்க. ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இருக்காங்க. எதை யார் சொல்லி கேட்டாலும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவை சிதறவிடாமல் எவர் சொல்லாக இருந்தாலும் பகுத்தறிவு கேட்டவரை அறிந்து ஆராய்ந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால கேளுங்க, தாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் தகுந்தாரோடு பதிலடியை காத்துட்டு இருக்கேன் சுவாமி. கேளுங்கள் பார்க்கலாம். அபூர்வமான பேச்சு, தெளிவான பாடல். எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனை பெண்களிடத்தில் உரையாடியும் இருக்கிறேன். யாருக்கு முடிக்காத வரவேற்பும் நான் கொடுத்த வார்த்தையும் உங்களுக்கு கிட்டே இருக்க முடிந்து நினைக்கிறேன். காரணம் என்ற நத்தாமரை கட்சியில் நல்லதும் சென்றால் கட்டாரி கட்டாதான் தாமர முடியும் என்பார்கள். படித்த இரண்டு அதிகாரிகள் பேசினார். நிச்சயமா விடத்திலே நல்லதொரு விஷயங்கள் வெளிப்படும் என்ற முறையோடு உன்னை பற்றி உன்னிடத்தில் கதையின் முறையோடு நான் கேட்கக்கூடிய முதல்கட்ட விசாரணை
என்ன வேண்டுதல்னா எதுக்காகன்னு கேக்குறீங்களா? சென்னையே முருகனுக்கு படைக்கிற வேண்டுதல் தான். சரி, என்ன காரணம்? எங்க அப்பாக்கு 7 ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளை இல்லையேன்னு வருத்தம். முருகப்பெருமானுடைய அருளால பெண் பிள்ளையாக நான் கிடைத்த காரணத்தினால முருகப்பெருமானுக்கு செந்தினை விதைத்து அந்த திணை கதிர்களுக்கு பெண்களை காவலுக்கு அனுப்புறேன்னு எங்க அப்பா வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டுதலை நிறைவு செய்வதற்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ரைட்டா பேச போறதுக்கு சார்பு வேண்டிக்கிறேன். தந்தையினுடைய வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க? ஆமா சுவாமி. ஏன் நீங்க தான் வரணுமா? தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற தாரக மந்திரத்தை ரொம்ப பெருசா மதிக்கிறவனா? இல்ல நீங்க தான் வரணுமான்னு கேட்டேன். ஏன் தெரியுமா உங்களுக்கு? இது ஆச்சரியமா தெரியும். இல்ல நான் தான் வரணும், அதுதான் வேண்டுதல். அதான் அப்ப நான் தானே வரணும். என்ன அப்பாவோட பேச்சை நீங்க அவ்வளவு சரியா மதிச்சு வந்திருக்கீங்களேன்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு ஏன் தெரியுமா ஆச்சரியமா தெரியுது? நான் என் அப்பா பேச்ச கேட்பேன், நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்காதனாலதான் பாருங்க உங்களுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. ஒரு மனுஷன்னா பொதுவா மனுஷனை விடுங்க, பொதுவா ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு உயிர், ஏதோ ஒரு உயிர் இருக்குன்னு வைங்க, ஒரு நிம்மதி வேணும். நிம்மதி அடையக்கூடிய தன்மையை கடவுள் வந்து 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. நீங்க என்னைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியா இருந்து இறைவனை வணங்க முடியுமா? தெய்வத்தை பார்க்க முடியுமா? இல்ல ஒரு இடத்துல தங்க முடியுமா? எங்கடா எப்படா கலகம் பண்ணுவோம், எப்படா நல்லா இருக்கிற இடத்துல கலகம் பண்றதுக்கு வழி கிடைக்கும். இப்படியே யோசிச்சு பேச்சு இல்ல அப்ப பேச்ச வச்சுக்கோங்க. இதை நான் மறைமுகமா தான் சொல்லல, அப்படியே சொல்லுவேன். அப்பையும் பேச்சை கேட்காத தருதலதான் நீங்க. அம்மா வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும். சரி, நான் பாட்டிய பேசிட்டு இருந்தேன். நீங்க தான் அப்பையும் பேச்சை கேட்காதவங்க தருதலைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. அப்ப நீங்களே பேரை சொல்லிக்கிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியாது. அப்படித்தானே? எப்படி அம்மா அப்ப பேச்சை கேட்கல அப்படின்றீங்க? இருங்க, நீங்க அப்பையும் பேச்சை கேட்டீங்களா? ஏன் இல்லைன்றீங்க? நான் எங்க அப்பா பேச்ச சொன்னாரேன்னு ஒரே காரணத்தினால பெண்ணாக இருந்தோம் ஒரு காட்டுக்குள்ள வந்து காவல் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சாதிச்சு விட்டீங்க? இங்க வந்து நான் காவல் பார்த்து நாரதரா இருக்கிற உங்களை சந்திச்சிருக்கிறதே சாதிச்சிருக்கேன். என்ன வேணும்றீங்க? எங்க அப்பா சொன்னாங்க என்ன சாதிச்சேன்னு கேக்குறீங்கல்ல? நான் உங்களை இருங்கன்னு சொன்னேன், இரு போவான்னு சொல்லலையே. இல்ல நான் என்னுடைய சத்தம் கேட்டு ஆணோட சொல்ற சத்தம் கேட்டு நாரதரே இடத்துக்கு இறங்கி வந்து ஆசி வழங்கிருக்கீங்களே, இதுவே சாதிச்சதால வேற என்ன சாதிக்கணும்? அது நாரத பார்த்து இறங்கி வந்தது மனசு இறக்கப்பட்டு சாதனை நீங்க இறக்கப்பட வேண்டிய என்ன இருக்கு? நீங்க கேட்டீங்களே சொல்லுங்க. அப்பன் சொல்ல கேட்கலாமே. நீங்க கேட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வயது பெண்ணு காட்டுக்குள்ள வரலாமா? கேட்டு வந்துட்டீங்க. எந்நேரமும் சதாசத காலமும் அந்த அரியனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு உலகத்தின் நன்மைக்காக பாடுவது, இன்னைக்கு உலகத்தின் நன்மைக்காக பாடுவதற்குரிய ஒரே ஒரு தகுதி படைத்தவள் நாரதர். அன்னைக்கு எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் இல்லாத நடத்துறீங்கன்னா இன்னைக்கு நாரதர் பேர் வழியில தெரிஞ்சிருக்காது. அதான் தெரிஞ்சுக்கங்க. நல்லா பேசுறீங்க சுவாமி. யாரும் சொல்லி கொடுத்தே கெடுத்திருக்காங்க. அது எப்படி? இல்ல ரமேஷ் என்னன்னு பொதுநலமா போராடுறாரா? இப்படி வேற என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்க சுவாமி. என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னீங்க, நீங்க உங்க வாயால சொன்னா கேட்க நல்லா இருக்குமே, திரும்ப கேட்கிறேன். நீங்க சொன்னா சொல்லுங்க. சரிதான், ஒரு பெண்ணு காட்டுக்குள்ள வரலாமா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ உள்ள சூழ்நிலையில பெண்கள்லாம் நாட்டுக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை, காட்டுக்குள்ள வந்தா பிரச்சனையே இல்லை. நாட்டுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, காட்டுக்குள்ள மனிதர்கள் இல்லை இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை. 5 அறிவுள்ள மிருகங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது, அந்த மாதிரிலாம் யோசிக்க. சிறை காக்கும் காப்பு எவன் செய்ய மகளிர் நிறை காக்கும் காப்பி தலை அப்படின்றது ஐயன் வள்ளுவருடைய வாக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? சிறையிட்டு காக்கக்கூடிய காவல்லாம் பெருசு இல்லையா? ஒரு பெண்ணை எவ்வளவு இரும்பு சிறையில போட்டு வச்சாலும் அந்த பெண்ணா பார்த்து தவறு பண்ணணும், தவறணும் நினைச்சு தவறு இல்ல. அதே சமயத்துல எத்தனை ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் இருந்தாலும் தன்னுடைய மனதளவில் ஒரு பெண் சிறையிட்டு தன்னை தானே காவல் காத்து கொண்டு அவளை மாதிரி பாதுகாப்பா ஒழுக்கமா அந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அப்ப பெண்ணா பார்த்து கெட்டு போகணும்னு நினைச்சாதான் கெட்டு போக முடியும். இல்லைன்னா எங்க ஒரு கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கு, கப்பல்ல ஓட்டைன்னு ஒண்ணு விழுந்து கப்பல் இடமே கொடுக்காம தண்ணி உள்ள வருமா? அதனாலதான் ஐயன் வள்ளுவர் இப்படி எழுதியிருக்காரு, சிறை காக்கும் காப்பு இவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு. இப்ப நான் எங்க அப்பா பேச்ச கேட்கிறேன், காட்டுக்குள்ள போறது ஒன்றும் தவறான விஷயமே இல்லையே. இங்க நாங்க வந்திருக்கிறது பக்தி மார்க்கமா வந்திருக்கோம், முருகனுக்கு திணை விதைச்சிருக்கோம். முருகப்பெருமான அனுதினமும் மனசுல நினைச்சு ஆளோളം சோ அப்படின்னு ஓம் என்ற பிரணவ பொருளுடைய உள்ளார்த்தத்தை உள்ள வச்சு பறவைகள்லாம் விரட்டி திணையை காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? எங்களுடைய நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம். திணையை அறுவடை பண்ணி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி விழா கொண்டாடுறதுக்கு. உங்களுடைய நோக்கம் எப்பயுமே தப்பான நோக்கம், தவறான நோக்கம். இருங்க, உங்க அப்பா என்ன சொன்னாரு?
அப்பா பேச்ச மீறினதா சொன்னீங்கல்ல, உங்க அப்பா என்ன வேலை செய்ய சொன்னாரு உங்களை? இல்லறத்துல ஈடுபட சொன்னாரா? பதில் சொல்லுங்க. நீங்க தான் நில்லுங்க, நீங்க அப்புறம் பதில சொல்லுங்க. இல்ல கேட்டா சொல்லுங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம், நான் ஒரு அரை மணி நேரம் தனித்தனியா பட்டிமன்றம் பட்டியம் தெரியுது இல்ல, கேட்டா சொல்லுங்க. அப்ப நான் பேசணும் அப்படி இல்ல சுவாமி, பேச வேண்டிய நேரத்துல தனியா பேசணும். இல்லறத்துல ஈடுபட்டதுனால் உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் நீயும் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். இல்லறம் ஈடுபடுவது என்பது என்ன? மனைவி ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டு வாழு. நீங்க என்ன யோசிச்சீங்க? சிற்றின்பமாக தன்னுடைய எண்ணம் போயிடக்கூடாது, பேரின்பத்தை நாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பெண்கள் மீது ஆசை வரக்கூடாது. இருக்காது. நல்லா கேட்டுக்கணும், இந்த இடத்த ரொம்ப நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. பெண்கள் மீது ஆசையே வரக்கூடாதுன்னு கண்ணியமா இருக்கணும், அப்படி கட்டுப்பாடா இருக்கணும். அப்ப இந்த என்ன மதிக்கிறது? நமக்கு நம்மளுடைய அந்த சுயகௌரவத்தோட அந்த ஒழுக்கத்தோட நம்ம நடந்துக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வெளியில வந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்யணும்னு வந்தவர் அதை மட்டும் செஞ்சாரா? உங்களுக்கு அம்பரீசன் ஒரு மன்னன் தெரியுமா? சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்கா? சொல்லுங்க. அம்பரீசன் ஒரு மன்னன் இருந்தார். இந்த மன்னனுக்கு இந்த கதையை கேட்கணும் எல்லாரும். ஸ்ரீமதினு ஒரு பெண் இருந்தா. சுவாமி ரொம்ப நாளா அந்த துறவரத்திலையும் பிரம்மச்சாரியத்திலையும் ஈடுபட்டு இருந்தார். அழகான பெண்களை பார்க்காத வரைக்கும். இந்த அம்பரீசனுக்கு ஸ்ரீமதினு ஒரு பெண் இருந்தாளா? இந்த பெண்ணை நீங்க காதலிச்சீங்களா இல்லையா? காதல்னா என்னங்க? இந்த காதல்னா அன்பு, அப்புறம் இந்த மண்ணாங்கட்டி இதெல்லாம் பேசக்கூடாது. காதலிச்சீங்களா இல்லையா? உண்மைதான். எதுக்கு காதலிச்சீங்க? ஆசை வந்துச்சு. பாத்துக்காங்க. அப்பா சொல்லும் பொழுது ஆசை வரலையா? இல்லறமே வேணாம்னு நினைச்சாரா? பெண்ணாசையே எனக்கு வேண்டாம், இந்த உலகிற்கு நான் நன்மை மட்டும் செய்யணும் அப்படின்னு பொதுநலமாக நான் கிளம்பினேன் அப்படின்னு வீர வசனம் வீர முழக்கம் விட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு போய் ஸ்ரீமதி விரும்புனீங்க? அப்ப எப்படி வந்துச்சு ஆசை? ஆசைகள் சாதாரண மனுஷன் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆசையை கட்டுப்படுத்த வேண்டாம். மனிதனை தாண்டி ஏழாவது அறிவாக சித்தனையாக அடைகின்றார். சித்தனாக மாறிய வேண்டாம் கடவுள், அதுக்கு அப்புறம் தான் கடவுள். அப்ப மனுஷன் ஆசைகள் அடக்க வேணும். அடக்க முடியாத மனுஷனால நாரதர் வேளாண் கிளம்பி வந்தாரு. உன்னை மாதிரி கும்பல முடிய சும்மா இருந்தா தானே. என்ன பண்ண? ஸ்ரீமதி உங்க முன்னாடி வந்து அந்த அம்மா வேற எதுவும் நின்றுச்சு அப்படியே பார்த்தேன். இது என்ன பேச்சு இது? உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இந்த உதாரணம் என்னைய சொன்னீங்கன்னு நீங்க நல்ல மரியாதை இருக்கு. அம்மா இவ்வளவு நேரம் ரொம்ப மரியாதையா வாங்க சுவாமி போங்க சுவாமி அப்படி இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க கூடாது, கத்த கூடாது. நான் கத்தவே இல்லை, நான் ரொம்ப சாதாரண பேசிட்டு என்ன அர்த்தம்? நான் இன்னும் சட்டம் போட்டு கத்தி பேசல. அப்படி இல்ல, உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வராதீங்க. அந்த இடத்தை எதுக்காக கொண்டு ஏன் கொண்டு வந்தீங்க? ஸ்ரீமதி யாரு? நம்ம மகாலட்சுமி அவதான் அழகான பெண். போய் போய் பாட்டிய காதலிச்சுட்டு இதெல்லாம் வெக்கமான வெளியில சொன்னது. நான் காதலிச்சேன். கிளவியா வரை சொல்லிட்டேன். கிளவி எப்படி இருமா? நான் ஒரு காதல் ஒரு பெண் நிறைய பேர் காதலிக்கிறது ஆசைப்படுறது பூமியில இறங்கி அந்த பூமியில அப்ப அந்த பிள்ளைய பார்த்தோன்னே அந்த பிள்ளையா அப்படி தம்ம கதையை இது சரி சரி சொல்லு. பெண்மகளை பார்த்தவுடன் இப்பேற்பட்ட பேரழகியும் இந்த உலகத்தில் உண்டா? சரி, நம்ம எது பண்ணாலும் நம்மளுடைய நண்பர்கிட்ட சொல்லாம செய்யறது இல்லையே அப்படின்னு பர்வத முனிவர் நாரதனுடைய நெருங்கிய நண்பர். அப்ப அவங்க போய் சொல்ல போறார். யாரு? நாரதர். அப்ப பர்வத முனிவர்கிட்ட போய் சொல்ல போகும்போது பர்வத முனிவர்கிட்ட சொல்றாரு, யார் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். என்ன செய்தி? 2 பேரும் பாப்பாது வந்துருச்சு. யார் முதல்ல சொல்றாரு? அப்ப நாரதர் என்ன சொல்றாரு? அம்பரீசன் மகள் ஸ்ரீமதிங்கிற பெண்ணே நேற்று பார்த்தேன், பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு, திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அதான் உங்களை திருமணம் நினைச்சு. நேத்தானே பார்த்தேன், ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். நானு முதல்ல பார்த்தது நான் தான் காதலிப்பேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் போட்டி தானே. 2 பேருக்கும் ஆசை, 2 பேருமே விட்டு கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்ற? இந்த போட்டி யார்கிட்ட முடிவு போயிருச்சு? எம்பெருமா நாராயணன் போயிருச்சு. அப்ப நாராயணன் போன அவர்கிட்ட போய் என்ன சொல்றேன்? ஐயா எப்படியா இருந்தாலும் அம்பரீசன் போன அம்பரீசன் என்ன சொல்றாரு? ஐயா 2 பேருமே எனக்கு முக்கியம் தான். நாளைக்கு 2 பேரும் சிவபர மண்டபத்துக்கு வாங்க, பொண்ணுக்கு யாரை முடிச்சுட்டு அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டா. நடுநிலைமையாக நின்று சரி நான் போய் நாராயணன் என்ன கேட்டு, ஐயா என்ன கேட்டீங்க? நாளைக்கு பர்வத முனிவர் வருவாரு, அந்த ஆள் முகரை எப்படியாவது கரடி முகரையா மாத்தி கொடுங்க. முதல்ல இந்த உலகத்துல நட்புக்கு துரோகம் பண்ண ஒரே நல்லவர் இவர்தான். முதல்ல அவன் தான் பண்ண, அவரே பண்ணலாம். துரோகிக்கு துரோகியா இருக்கலாமா? எதிரிக்கு எதிரியா கூட இருக்கலாம், துரோகிக்கு திருப்பி துரோகியா இருக்க கூடாது. அப்ப நான் கரடியா மாறணும் அப்படின்னு
தந்தையர் வரத்தையும் அந்த பருவதமொழி ஒரு நாராயண போய் உலகத்தில் அழகான ஆம்பளை நார் ஒரு மாதிரி தெரியுதா? யாருக்கு இப்படி எல்லாம் கிளப்பி விடுறது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஏன் நாரதர் அழகு தெரியாது? அவங்களை பார்த்ததே இல்லையா? நாரதர் அழகா இல்லையா? சரி, யாரும் உங்க மனசு ஆழமா உள்ள புகுதி கெடுத்துருக்காங்க. நான் உன்னை அழகான பெண்ணுங்கும் போது உன் மனசு ஏன் நீங்க நான் அழகான பெண்ணுன்னு சொல்றேன்? நான் அழகான சொல்ல சொல்றேனா? சொல்லும். சரி, நீங்க கதைக்கு வாங்க. இப்ப கதைக்கு வாங்க. கேள்வி வாங்க கதைக்கு. அப்ப நாரதனுடைய முகத்தை எப்படியாவது குரங்கு முகமா மாத்தி கொடுங்க அப்படின்ட்டா. சரி, அவனுடைய முகம் கரடி முகம், உங்க மூஞ்சி குரங்கு மூஞ்சி. நாங்க 2 பேரும் முகம் மாறிடுச்சு. சரி, ஆனா நாங்க 2 பேரும் துணைக்கு ஐயா நாளைக்கு ஏதாவது பண்ணிவிடுங்க, நீங்க தான் துணைக்கு வரணும் பாட்ட நாராயணன் இழுத்தாந்தாச்சு. சுயவர மண்டபத்துல நாரதர் பர்வத முனிவர் நாராயண முனிவர் உட்கார்ந்துட்டோம். அங்க இருந்து மாலையை கொண்டு வந்துள்ள ஒருத்தன் கரடியா இருக்கா, ஒருத்தன் 4 கால் பாய்ச்சலோட குரங்கா உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கு மாலையை போடுறதோட அவங்க 2 பேரும் துணைக்கு கூட்டிட்டு வந்தாங்களே. இவன் பாட்ட நாராயணன் வயசானவரா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு மாலையை போடுவோம். நீங்க இந்த முகத்தோட உட்கார்ந்துருந்தாலும் நம்ம உங்களுக்கு மாலை ஓட்டுக்கோம். போதும். அப்ப நாராயணர்களுக்கு தான் மாலை ஓட்டுக்கோம். நீங்க ரொம்ப பெரிய யோசிக்காங்க. நாங்க வந்து பாட்டியை காதலிக்க, நாங்க காதலிச்ச பிள்ளைக்கு அன்பாரு பாட்டியாக்கி விட்டார். முற்பிரவியின் பலன்கள் நல்லா இருக்கே. சுவாமி மகாலட்சுமின்றவங்க பார்க்கடலை கடையும் பொழுது தோன்றியதாக ஒரு கதை சொல்லப்படுது. மகாலட்சுமி என்பவங்க ஓம் சக்தி ஆதிபராசக்தியால் படைக்கப்பட்டு மகாவிஷ்ணுக்கு துணையாக கொடுக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லுது. இதெல்லாம் சொல்லும் பொழுது இவர் என்னமோ இவர் காதலிச்ச பெண்ணை கூட்டு போய் பெருமாள் குடும்பம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி, இருக்கட்டும், அது ஒரு பகுதியில இருக்கட்டும். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். உங்க பேச்செல்லாம் சரிதான், இந்த பேச்சு தோரணையில கொஞ்சம் திமிரு கலந்த மாதிரி இருக்கட்டாங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். நீங்க இல்ல, நீங்க எனக்கு சட்டம் திமிரு இதெல்லாம் நீங்க வைக்க வேண்டிய இடத்துல பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட பேசிக்கணும். இல்ல பையா, ஊர் பெருமை அப்படிதான். என்ன பேரு? உடம்படியான எனக்கு அந்த பேரை கேட்டாலே அப்படி பத்திக்கிறது. எத்தனையோ ஊர் இருக்கு. நீங்க இந்த ஊரை கூட நான் என் வாயால சொல்ல விரும்பல. சரியா? இல்ல பயமா எல்லாம் கிடையாது. நீங்க என்ன யாம் இருக்க பயமேன்ற வாசகத்தை எந்நேரம் ஏந்திட்டு இருக்க முருகனை வணங்கிட்டு இருக்கவனா பயம்ன்றது எனக்கு எதுக்கு வரணும்? நீங்க என்ன கேட்கறீங்க கேளுங்க சுவாமி. திமிரு இருக்கலாம். திமிரு எங்க இருக்கணும் தெரியுமா? அதிகமா படிச்சவங்கள்ட்ட அடக்கம் வந்துருமா? இந்த அறமுறையா படிச்சாலும் திமிரு பண்ணுமா? இதுலயே தெரிஞ்சுக்கணும் அதிகமா படிச்சிருக்கீங்களா அறமுறையா படிச்சிருக்கீங்களா? தலையை கீழே குத்து போட்டுக்கிட்டா இருக்கா? சரி. பாதரும் தலையை கீழே குத்து போட்டுக்கிட்டா இருக்கா? சரி. இதுல எதை சொல்லுவீங்க நீங்க? சுவாமி, ஒரே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த உலகத்துல. நாளைக்கு தேடும் ஒரே மாதிரி தானே இருக்கும் பார்வைக்கு. இவ்வளவு தைரியமா பேசுறீங்கன்னா நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. நீங்க கற்ற கல்வி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நல்லதுதான். நீங்க நாரதரு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, உங்க ஊர் பேரை சொல்ல கூட ஊர் பேரை சொல்லவே நான் விரும்பலன்னு சொன்னேன். பிறந்த ஊருக்கு புகழை தேட வேண்டும், வளர்ந்த நாட்டிற்கு வளமை சேர்க்க வேண்டும். எல்லாம் சரிதான். எங்க சென்றாலும் என் ஊர் பெருமை நான் உடப்ப முடியும் கெட்டா பேசுவேன். எல்லாம் சொல்லுங்க. கேளுங்க. உங்களை யாரு நீங்க சொல்லுங்க. நான் தான் எம்மாயால சொல்ல மாட்டேன். நான் விரும்பல சொல்லல. என்ன கேளுங்க. நிறைய கேட்கணும். நானும் கேட்பேன். நல்லா கேளுங்க. எப்படி என்ன கேள்வினாலும் கேளுங்க. சுவாமி, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த உலகத்துல இருக்க அனைத்து விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு நான் வரமாட்டேன். நிறைய இருக்கு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. கலைமகள் கலைவாணி கையை பார்த்திருக்கீங்களா? இன்னமும் 7 தான் இருப்பாங்க. எதற்காக தெரியுமா? இன்னும் கலைமகளும் இன்னும் இருக்கின்றார். கலையிலே பிறை சூடி இந்த பிறை எப்படி வளர்ந்து முழு நிலவாக மாறும் அது மாதிரி கல்வி வளர்ந்து கொண்டே இருக்கணும்ன்றத உணர்த்திட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்படி இருக்க பொழுது எல்லாம் தெரியுன்ற இடத்துக்கு நான் வரல. அதே சமயத்துல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன விவரமா இருந்தாலும் முடிஞ்ச அளவு இல்ல. கண்டிப்பா நிச்சயமா என்னால பதில் சொல்ல முடியும். ஒருவேளை பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நிச்சயமா வராது. வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா வாழ்க்கை நினைக்கிற நினைப்பு நல்லதா இருந்தா நடக்கிறது எல்லாம் நல்லதா தான் நடக்கணும். இருக்கட்டும். இப்ப பெருமாள் வந்து நீங்க மகாலட்சுமி வந்து ஸ்ரீமதி போய் கழுத்துல மாலையை போட்டு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுத்தீங்க சாபம்? இன்னைக்கு எப்படி குரங்காக என்னுடைய முகம் மாறி ஸ்ரீமதி வந்து அதே குரங்கையுடைய உதவியால் தான் உன்னுடைய மனைவி நிமித்து வருவார். நான் விரும்பின பொண்ணு நீ தூக்கிட்டு போயிட்ட, பொண்ணை விரும்பி நீ கூட்டிட்டு போயிட்ட. நாளை நீ விரும்பும் பெண்ணை இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான். அந்த மாதிரியான ஒரு சாபம் ஏற்பட்டு அந்த சாபத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் ராமவதாரம். பெருமாள் எடுத்த 9 அவதாரங்கள். இதுவரை அந்த அவதாரங்களிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பரம்பரையோடு வாழ்ந்து நாட்டிய அவதாரம் அப்படின்னா எந்த அவதாரம்? ராமச்சந்திரமூர்த்தி. இப்ப யுகங்கள் எத்தனை சுவாமி? என்னென்ன யுகம்? ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்று நடந்திருக்கு. அதே பெருமாளும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் பண்ணியிருக்கார். ஒரு அவதாரம் எடுத்தால் தெரியுமா? குள்ளமாக வாமன அவதாரம். என்ன கேட்டார்? 3 அடி இடம் கேட்டார். யாருக்கிட்ட?
ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப மகாபாரதம் என்ற நிகழ்விலே கிருஷ்ணராக பெருமாள் அவதாரம் பண்ணினார் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? இந்த உலகம் இங்கும் அதர்மம் அதிகமாக இருக்கு, பூமியினுடைய பாரம் அதிகமாகி விட்டது, அதர்மம் தலை தோங்கி தர்மம் தலை குனிந்தது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். எல்லாருக்கும் நமக்கு எனக்கு நான் அப்படின்ற சுயநலமும் ஆணவமும் இருந்தது. அதெல்லாம் அழியணுன்றதுக்காக கிருஷ்ணராக அவதாரம் பண்ணி பூபாரத்தை குறைப்பதற்காக நடத்தப்பட்ட யுத்தம் தான் மகாபாரத யுத்தம். இப்படி ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கருவு இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, இப்ப கந்தபெருமான் அவதாரம் பண்ணது இருக்கு, சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய வேண்டும். எல்லாருனாலையும் அடிக்க முடியுமா? முடியாது. முருகப்பெருமான் வந்துதான் அடிக்கணும். வாங்கிய வரம் சிவனை எல்லாம் வேறு சக்தியால் அவருக்கு அடி வரக்கூடாது. சிவபெருமானுக்கு நிகரான சக்தி முருகன் தான். சரி, உனக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப பெருமாள் ராமராம அவதாரம் பண்ணார்ல, அந்த ராம அவதாரத்தின் நோக்கம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும். சரி, அது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நெறியை வந்து உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு. ஆனால் அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் எதுக்காக அந்த அவதாரம் நிகழ்ந்தது? ராமனா அவதாரம் பண்ணார்ல, ராமனா பிறந்திருக்காரு மனுஷனா, யார கொல்ல பிறந்தார்? ராமேஸ்வரன். அப்படி கேட்க ராமேஸ்வரனை அழிப்பதற்காக அவதார நோக்கமே அதுதானே. சரி, இன்னைக்கு அவதாரம் பண்ணுறாரு, இவங்களை அழிக்கணும். ஏன் ராவணனை அழிக்கிறதுக்கு ராமர் மனிதனாக வந்தார்? அவன் கேட்ட வரம் அப்படி. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கிறவெல்லாம் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்ற வரதான் கேட்கிறான். வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடம் ஏதுன்ற மாதிரி யாருக்குமே அழிவு வரக்கூடாதுன்னா எப்படி? அழிவுன்றது வந்துதான் தீரும். அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாது, வேற வரம் கேளுன்னார். அதுக்குதான் ராவணன் கேட்டான், கடவுளால், தேவர்களால், தெய்வங்களால், பறவைகளால், விலங்குகளால், மரம், செடி, கொடி எதுனாலே அழிவு வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான். மனுஷனாலதான் மனிதர்களால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்துட்டான். ஏன்? மனுஷன் தானே, என்ன பண்ணிட போறான்? மனுஷன் என்னப்பா என்ன பண்ண போறான்ற அந்த ஒரு மாதிரியான மனிதனை பற்றிய ஒரு குறைந்த ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மை அவனுக்கு மனசுல. யார்கிட்ட கேட்டாங்களா? சிவபெருமான்கிட்ட. இந்த வரத்தை கேட்டவன கொடுத்தாச்சு வரத. இப்ப மனிதனால் மட்டுமே ராவணனை அழிக்க முடியும், அதுவும் காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய பெருமாளை அழிக்க முடியும்ன்றதுனால ராமாவதாரம் நிகழ்ந்தது எல்லாருக்குமே தெரியும். ராமாயணத்துடைய கதை சுருக்கம். ராமர் எதற்காக அவதாரம் பண்ணார், அந்த கதையினுடைய சாராம்சம் என்ன, ராவணன் எப்படி அழிந்தான் எல்லாமே தெரியும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ராமர் பெருமாள் தானே ராமர் அவதாரம் பண்றாரு. அம்மா, ராமேஸ்வரன் இருக்காருல்ல, அவருடைய முற்பிறவி என்ன? பிரச்சனைங்களா? ஒண்ணும் இல்லையே. சரி சரி, இப்ப சரியில்லை, நாங்க பேசுறதுனால என்னன்னா சொல்லுங்க. ராமேஸ்வரனுடைய முற்பிறவி என்ன? ஒரு அரக்கே அவ்வளவுதான் மனித பிறவி எடுத்தா அவன் அழிய வேண்டும். அதான் முற்பிறவி. எல்லாருக்கும் ஒரு பிறவி இருக்கணும்ல. முருகப்பெருமான் இருக்காருன்னா அவருக்கு முற்பிறவி ஒண்ணு இருக்கு. சனகாதி முனிவர்கள் 4 பேர்ல ஒருவர் சனகர், சனகர், சனார்த்தனர், சனத்குமார். இந்த 4 பேர்ல ஒருவர் தான் முருகனாக அவதாரம் பண்ணார். அந்த 4 பேர்ல யாரு? சனத்குமார். அத சொல்லணும்ல. என்ன அத சொல்லணும்? நீங்க முதல்ல இந்த சனகாதி முனிவர்கள் பேரை சரியா சொல்லுங்க. சனகர், சனந்தனர், சனார்த்தனர். சனாதனர் இல்ல, சனாதனர், சனத்குமார். சொல்றது ராமனுடைய முற்பிறவி என்ன? சரி, இப்ப முருகப்பெருமான் தெய்வத்துக்கே முற்பிறவி இருக்கு, அப்ப ராவணனுக்கு இருக்கணும்ல. நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? கேட்டேன்றதுக்காக திருப்பி கேட்கறீங்களா? பதில சொல்லிட்டு கேளுங்க. மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் உருவானது ராமாயணம். சரி, அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். நான் வளவளம் பேசுறேன், விரும்பல, நேரம் இல்ல. ராவணேஸ்வரனுடைய முற்பிறவியை பத்தி என்ன கேட்டீங்கல்ல? ராவணேஸ்வரனுடைய தங்கச்சி யாரு? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ராமாயணத்துல அந்த ஒருத்தி இல்லைன்னா அந்த ராமாயண நகரம் இருக்குமா? அழகி சூர்பனகை. சூர்பனகையோட முற்பிறவி என்னங்க? சூர்பனகைக்கெல்லாம் முற்பிறவி என்ன சொல்றது? என்னமா ராவணேஸ்வரனுக்கு இருக்கும்போது தங்கச்சிக்கு இருக்காதா? என்னடா புது கதையாரு? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சுவாமி, ராவணனுக்கு இருக்குன்னா அவர் ராவணன் கடவுளுக்கு இருக்குன்னீங்க. நான் கேட்டேன்றதுக்காக எதையாவது கேட்கணும். எதையாவது இல்ல, தெரியலன்னு பதில சொல்லிட்டு போறேன். அது என்ன தெரியலன்னு சொல்லி பதில சொல்லிட்டு போறேன்? நான் வந்து தெரியலன்னு சொல்லி நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை பதில சொல்ல தெரியலைன்னா பதில சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். தெரியலைன்னா எனக்கு தெரியலமா மன்னிச்சிருமான்னு மன்னிப்பு கேட்க வச்சிருவேன். ஆனா அதான் நான் விரும்பல, அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். கட்டையை முடிச்சுட்டு வந்து இத்தனோடு பையன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சரி, எனக்கு நிக்கிறது நாரதர். அந்த நாரதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நான் எப்பயுமே கொடுப்பேன். கேட்ட சொல்லுங்க. முதல்ல
இருக்காங்கல்ல, முதல்ல பிறந்தது யாரு? முதல்ல ராவணேஸ்வரன். அதுக்கு பிறகு வந்ததான சூர்பனக. முதல்ல பிறந்தவனுக்கு முற்பிறவி சொல்லுங்க, ரெண்டாவது பிறந்தவனுக்கு அப்புறமா முற்பிறவி சொல்றேன். சரி, நான் ராவணேஸ்வரன் முற்பிறவி சொன்னா நம்ம சூர்பனகோட முற்பிறவி சொல்லணும். சொல்லுங்க. நீங்க ஏதாவது சும்மா அப்படி இல்லை சொல்லுங்க. எதையாவது ஒண்ணு இங்க சொல்லிட்டு தப்பிச்சிட முடியாது. இங்க சொல்லி தப்பிச்சிடலாம், அங்க ஓடிக்கிட்டு பாருங்க. அதுதான், அதைத்தான் மொத்தமா சொன்னேன் நான். இங்கேயும் இல்லைங்க, எங்கயா இருக்கட்டும், யாருமே இல்லாம இருக்கட்டுமே. கடவுள்னு ஒரு கருத்துல பாத்துட்டு இருக்காரு, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. அப்ப அது உண்மையா இருக்கணும்னு அதுக்கு சனகர், சனகர், சனார்த்தனர், சனத்குமரர் 4 பேர் சனகாதி முனிவர்கள். இவங்க 4 பேரும் எம்பெருமான் நாராயணனை தரிசிப்பதற்காக வந்தாங்க. வரும்பொழுது நாராயணன் துயில் கொண்டிருக்கின்றார். அப்ப வைகுண்டத்துக்கு பாதுகாவலர்கள் யார் கேட்டா ஜெய விஜயர்கள். இன்னும் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கிட்டு ஒருத்தர் நிப்பாரு, இங்கிட்டு ஒருத்தர் நிப்பாரு வாசப்படியில. அவங்க பேர் தான் ஜெயன், ஒருத்தர் பேர் விஜயன். ஜெய விஜயன் 2 பேர் வைகுண்டத்தின் பாதுகாவலர்கள். அப்ப பெருமாள் துயில் கொண்டிருக்கும் பொழுது இந்த 4 முனிவர்கள் வரும் பொழுது இந்த 2 பேர் என்ன பண்றாங்க, ஐயா உள்ள போக முடியாது, நாராயணன் கீழே இருக்காரு, தூங்கி இருக்காரு, உள்ள போக முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த 4 முனிவர்கள் கோபப்பட்டு, ஏன்னா நாங்க 4 பேர் வந்திருக்கோம், எங்களை உள்ள அனுமதிக்காத காரணத்தினாலே நீங்கள் பூமியிலே அரக்கனாக பிறப்பீர்கள் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டாங்க. சாபத்தை வாங்கிட்டா கொடுத்து அவங்க மாதிரி போயிட்டாங்க. அப்ப துயில் கொண்டிருந்த பெருமாள் எந்திரிச்சு வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது ஜெய விஜயன் சோகத்தோட இருந்தார்களாம். அப்பதான் ஒரு பேருக்கு பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏப்பா 2 பேரும் எப்போதும் கலகலன்னு சந்தோஷமா இருப்பீங்களே, இன்னைக்கு ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது 4 பேர் வந்தாங்க, நீங்க தூங்கி இருக்கீங்கன்னு சொன்னோம், உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னோம். அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டாங்க. என்ன சாபம் கொடுத்தாங்க, பூமியிலே அரக்கனாக பிறப்பீர்கள் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்டாங்க. முனிவர்கள் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் சாபத்திற்கு சாபம் விமோச்சனம் வேணா கொடுக்கலாம். உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அப்பதான் 2 பேரும் என்ன சொல்றாங்க, நாங்கள் எப்படி எங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றோமோ அதுபோல நாங்க பூமியில அரக்கனா அவதாரம் எடுக்கணும்னு விதி ஆகி போயிடுச்சு. ஆனால் நாங்கள் பூமியிலேயே அரக்கனாக அவதாரம் எடுத்தால் நீங்க தான் அழிக்கணும், உங்க ஐயால எங்களுக்கு சாகு வரணும் அப்படின்ட்டா. மறுபடியும் கேட்கின்றார், 7 பிறவி நல்லவனாக எடுத்து என்னை வந்து சேர்கிறீர்களா, இல்லை 3 பிறவி கெட்டவனாக எடுத்து என்னை வந்து சேர்கிறீர்களா அப்படின்னு 7 பிறவிக்கு உங்களை புரிஞ்சிருக்க முடியுமா? 7 பிறவி நல்லவனாக என்ன நம்புறேன், உங்களை நான் எப்ப பாக்குறது, அதனால 3 பிறவி கெட்டவனாவே இருந்து உங்களை நான் சீக்கிரம் வந்து பாக்குறேன். ஆனால் இந்த 3 பிறவியிலும் உங்களுடைய கையாலே எங்களுக்கு அழிவு வர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை வைகுண்டத்தின் பாதுகாவலர்கள் ஜெய விஜயர்கள் கேட்டார்கள். அதே மாதிரி வரத்தையும் கொடுத்தார். முதல் பிறவியிலே இரணியன் சிவாக பிறந்தார்கள். அழித்தது என்ன அவதாரம் எடுத்தாரு சொல்லுங்க, நரசிம்ம அவதாரம். ராவணேஸ்வரன் கும்பகர்ணன் 2வது அவதாரம் ராமனாக அவதாரம் எடுத்து அளித்தார். 3வது கம்சன் சிசுபாலன் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து அளித்தார். ஆக ராவணேஸ்வரனுடைய முற்பிறப்பு என்ன, வைகுண்டத்தின் பாதுகாவலர்கள் ஜெய விஜயர்கள். ஜெயனும் விஜயனும் காவலர்களாக இருந்தவர்கள் பூலோகத்தில் வந்து சாபத்தின் காரணமாக பெருமாளினுடைய விரோதிகளாக பிறந்து இறைவனால் அழியப்பட்டு மறுபடியுமே காவலர்களாக மாறினாங்க இல்லையா? இதுதான். அப்ப ராவணனுடைய முற்பிறவி என்ன அப்படின்னா ஜெய விஜயனாக ஒருத்தர். சரி இருக்கட்டும், நல்ல காரணம். அதனாலதான் இப்படி ஒரு சாபம் கொடுத்ததுனாலதான் பெருமாள் இத்தனை அவதாரம் எடுத்தாரு. இந்த இதிகாசம் இதெல்லாம் நடந்ததற்கு காரணமே அதுதானே. அதெல்லாம் கேட்கல. சரி, கேட்டதுக்கு பதில் நான் சொல்லிட்டேனா? ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏத்துக்கிறேன். இது ஏத்துக்க வேண்டிய விஷயம் தானே. இது எப்படி மறுத்து பேச முடியும்? சூர்பனகனுடைய முற்பிறப்பு என்ன? நீங்க சொன்னது ராவணேஸ்வரனுடைய முற்பிறவி. அவர் 3 பிறவியில ஒரு பிறவிதான் ராவணேஸ்வரன். ஆனா இந்த மாதம் முற்பிறவி ஒரு பிறவிதான். ஒரே பிறவி அந்த ஒரு பெண்ணு தான் மறுபடியும் வந்து சூர்பனகையாக பிறகுறார். அவ ஏன் சூர்பனகையாக பிறக்கணும்? அவளுக்கு எதற்காக அவளை மூக்க அறுத்து கும்பலை அறுத்து அவருடைய கொங்கைகளை அறுத்து அவளை அவமானத்திற்குரிய ஆளாக அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவளே ஒரு சான்று. அதற்குரிய காரணத்தை தான் இப்ப சொல்ல போறேன். அதாவது ராமாயணம் நடப்பதற்கு முன்பாக இருந்த முற்பிறவியிலே சூர்பனகையினுடைய பெயர் என்னன்னா சுமூகின்னு பேர். அவருடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னா ஆனந்த குரு அப்படின்னு பேர். இவர் ஒரு குருநாதர், குருகுலம் வச்சு நடத்துறவர். இவருடைய பெண்ணு தான் இந்த அம்மா. இந்த அம்மா பேரு சுமூகி. அந்த நாட்டினுடைய அரசன் பெயர் என்ன அப்படின்னா சத்தியவரதன் அப்படின்னு பெயர். இந்த மன்னன் பார்த்தாரு,
அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுக்கு சங்கசூடன் அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்தார். இந்த பெயர்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, பெயர் ரொம்ப முக்கியம் ஒரு கதைக்கு. இப்ப சத்தியவரதன்ற மன்னனுக்கு மகன் யாருன்னா சங்கசூடன். குழந்தை வளர்ந்தனா பெரியவனாயிடலாம். பெரியவனான உடனேயே குருகுலத்துக்கு அனுப்பி அந்த பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டு, முதல்ல படிப்பு கல்வி இருக்குன்னா அதுக்கு பிறகு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்க முறைகள், பயிற்சி, ஒரு விழுவித்தை யாருன்னு எல்லாமே கத்துக்கணும். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு சரியான குருநாதர் யாருன்னு தேடுறார். அங்க இருக்கக்கூடிய அனந்த குரு அப்படின்ற அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் தினசரி போய் அவர்கிட்ட வித்த கத்துக்கிட்டு வர்றது, படிக்கிறது, இந்த வேலையாகவே இருந்துட்டு இருந்தார். இப்படியே இருக்கும்பொழுது இந்த அம்மா, அந்த குருநாதருடைய மகன் இருக்கா பாருங்க சுமுகி, அவளுக்கு இவர் மேல ஆசை வந்துச்சு. இவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டா, காதல் செய்ய ஆரம்பிச்சுட்டா. காதல ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் தன்னுடைய தந்தை அனந்தபுரி இல்லாத சமயம் பார்த்து இந்த சங்கசூடன் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது போய் தன்னுடைய காதலை தெரியப்படுத்துறார். நான் அந்த மாதிரி உங்களை காதல் செய்யறேன், உங்களை திருமணம் முடிச்சுக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பார்த்தாரம்மா, இங்க வா, நீ என்னுடைய குருநாதருடைய மகள். குருநாதருடைய மகன் எனக்கு தந்தை முறை வேணும். நான் என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். குருநாதர் எனக்கு தகப்பன் மாதிரினா நீ எனக்கு தங்கச்சி. உண்மையில அப்படி ஒரு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. தயவு பண்ணி இந்த எண்ணத்தை நீ கைவிட்டுறது வேண்டாம் அப்படின்னு இவர் மறுத்து பேசிட்டு போயிடுறாரு. இவளுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம போய் வழிய போய் நம்ம காதலிக்கிறோம்னு சொல்லியும் இவன் நம்ம வசம் வர மாட்டானே, நம்மள தங்கச்சியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு கோபம் தாங்க முடியாத இந்த சுமுகி என்ன பண்ணிடுறா, அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அந்த குரு வந்த உடனே என்ன சொல்லிடுறா அப்படின்னா, உங்க மாணவனுக்கானே சங்கசூடன் அவன் என்கிட்ட தவறா நடந்துக்கிற முயற்சி பண்ணா, அவன் சரியில்லை, அவன் என்ன தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான் அப்படின்னு எடுத்து ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுத்துடுறா. இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துடுறா. இப்படி சொல்லி கொடுத்த உடனே கோபம் வந்துருச்சு குருநாதருக்கு. கோபம் கொண்ட குருநாதர் என்ன செய்யறார், மன்னனை போய் சந்திச்சு, உங்க மகன் இந்த மாதிரி வந்த இடத்துல என் மகளை தவறா நடந்துக்கிட்டானே என் மகன்கிட்ட அப்படின்னு போய் எடுத்து சொல்றாரு. மன்னன் பார்த்தாரு. மன்னன் நீதி தவறாதவர். தன்னுடைய மகன் என்று கூட பார்க்காம குருநாதருடைய மகளையே போய் விரும்பி இருக்கானே, அந்த பெண்ணை தவறா நடக்க முயற்சி பண்ணியிருக்கானேன்னு மகனை விசாரணையே பண்ணாம என்ன பண்ணிட்டான், காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு காலையும் ஒரு கையையும் கட்ட சொல்லிடுறான். இந்த மாறுகை வாங்க நாரதரகானா யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் தனியா இருந்து பேசிட்டு இருப்பேனா? இப்ப என்ன பண்ணிடுறான்னா, மகன் என்று கூட பார்க்காம மகனை கொண்டு போய் கையாள கட்டி பண்ணி சேதம் பண்ணிருக்கின்றான். பண்ணோன்னு இவர் போய் கையாள கொண்டு போய் காவலர்கள் காட்டுக்குள்ள வச்சு அவரை கட்டி போட்டு கையாள கட்டி போடுறாங்க. கொட்டி விட்டு போயிட்டாங்க. இவர் அப்படியே கையாளை இழந்து தவிச்சு அழுது பெருமாளை வென்ற. இந்த மாதிரி இந்த உலகத்துல நியாயமே கிடையாதா, தர்மத்திற்கு வழியே இல்லையா, எந்த தப்புமே பண்ணல, தவறே செய்யாத எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை, அந்த பெண்ணை நான் தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பூமியில அப்படி அடிச்சுட்டு அழறா. இப்படி அழுகும் பொழுது அந்த பூமியின் அடியிலிருந்து ஆதிசேஷன் வெளிப்படுறார். ஆதிசேஷன் தோன்றி வரம் கொடுக்கிறார். நீ பயப்படாதப்பா, கவலைப்படாத, இந்த மாதிரி உனக்கு நடந்துருச்சு, அதர்மமா நடந்துருச்சு அப்படின்னு நீ பெருசா வருத்தப்படாத. இதற்கெல்லாம் அடுத்த பிறவியில் கண்டிப்பாக நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமா இந்த வேதனைக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு என்ன பண்றாருன்னா வரம் கொடுக்கிறாரு. எப்படி, இந்த சங்கசூடன் அப்படின்ற நீ அடுத்த பிறவியில் விபூஷணராக பிறப்பார். நீ இப்ப எப்படி தங்கச்சியா பார்த்தாவள, அவ உனக்கு தங்கச்சியா சூர்பனகையாக பிறப்பாள். இந்த பிறவில எப்படி நீ தவறே செய்யாம உன் கை காலை வெட்டுறதுக்கு அவ காரணமா இருந்தாலோ, அடுத்த பிறவியில் நான் அவளுடைய கைகால் அவளுடைய அவளை அவலட்சணப்படுத்துவதற்கு நான் காரணமா இருப்பேன் வரம் கொடுக்குறான். அந்த வரத்தின்படி அவரே ஒரு வரம் கொடுக்குறாரா? யாருக்கு? ஆதிசேஷனே. ஆதிசேஷன் தான் சொல்றாரு. நான் ஒரு பெண்ணுகிட்ட வரம் கொடுக்க போறவர், நான் உன்னை நல்லா அசிங்கப்படுத்தி அவரே சொல்றாரா? அவர் போய் பெருமாள் அந்த பெண்ணிட்ட சொல்லி எந்த கவனத்துல நிக்கிறீங்க? நீங்க தாங்க சொல்லுங்க. அந்த பெண்ணுகிட்ட சொன்னதா நான் சொல்லவே இல்லையே. சங்கசூடன் அவன்கிட்ட சொல்றாரு. அவரு அவன் தானே காட்டுக்குள்ள கைகால இருந்து அழுதுட்டு கிடக்கான், எனக்கு அதர்மம் நடந்துருச்சுன்னு அவன்கிட்ட சொல்றாரு. நீ மனம் கவலைப்படாத, இந்த பிறகு உனக்கு இப்படி நடந்துருச்சு, நீ தப்பே பண்ணாம உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, உனக்கு எப்படி நடந்துச்சு இப்படி, அதுக்கு காரணம் யார்? அந்த பெண்ணு. அந்த பெண்ணுக்கு என்னால இதே மாதிரி நடக்கும்னு வரம் கொடுத்துற. அதன்படிதான் அவன் போய் விபூஷணராகவும் அந்த பெண்ணு சூர்பனகையாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் போய் பிறகுறாங்க. அப்படி பிறந்தனால என்ன நடந்துச்சு அந்த கதையை உங்களுக்கே தெரியும். சூர்பனகை போய் ராமண்ட விரும்புறேன்னா அவர் ஏற்றுக்கல, லட்சுமணன் போய் சந்திச்சா அவரும் சொல்லி பார்த்தாரு. அந்த அம்மா கேட்கல. அதற்கு பதிலாக என்ன செய்தார், வாழை எடுத்து கூந்தலை கொங்கையே அந்த பெண்ணினுடைய மூக்கை வெட்டினார். அப்ப
சூர்பனகை பிறவிலே யாரு அப்படின்னா சுமுகி அப்படின்ற பெண்ணுதான் சூர்பனகையாக வந்து பிறக்கிறார். முற்பிறவியில் அவள் செய்த அந்த பாவம் தான் மறுபிறவியிலே அவளுடைய அவலட்சணங்களுக்கு காரணமாக அமையுது. வள்ளுவர் அற்புதமா சொல்லியிருப்பார், பிறருக்கு நான் முற்பகல் செய்கிறேன், தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும் அப்படிம்பாங்க. நம்ம இந்த பிறவி நம்ம மனசுல பிறந்திருக்கோம், ஒரு தவறை பண்ணிட்டு போயிடலாம், பண்ணது தவறை நம்ம எல்லாம் செத்து போயிடுவோமே அப்படிங்கிற தைரியத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நிகராக அடுத்தவனுடைய பிறவியும் இருக்கும், அவனுக்கு உண்டான தண்டனைகளும் மேலோகத்தில் கிடைக்கும் அப்படிங்கறத யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால அந்த தவறுகள்லாம் செஞ்சது காரணம். கேட்ட கேள்விக்கு பதில் சரியா? நல்ல பதில் தான். சரி, அந்த காரணத்தை கூற வேண்டும். என்ன காரணத்திற்காக வந்தீங்க? இசை, நாடகம், இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. இந்த நாடகத்திற்கு மெருகூட்டக்கூடியது நடை, உடை, பாவனை. இந்த காரணத்தோடு மாப்பிள்ளை வந்திருக்கு உங்களுக்கு. திருமணத்துக்கு எனக்கு இல்ல சுவாமி, திடீரென்று ஒரு பிரம்மச்சாரி வந்து என்னை சந்தித்து இவ்வளவு நேரம் இவ்வளவு கர்த்தம் பண்ற மாதிரி பேசிட்டு இப்ப வந்து மாப்பிள்ளைன்னீங்கன்னா அந்த நோக்கமே உனக்கு மாப்பிள்ளை வந்ததே அதுக்குதானா? அதுக்குதான். ஏங்க அந்த விஷயத்தை விட்டு எடுத்தா இந்த விஷயத்தை சொல்லிட முடியுமா? நீங்க இப்ப மாப்பிள்ளை வாட்டுக்கிறீங்கன்னு சொல்றதா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு. எப்போ நார்மல் மாப்பிள்ளை வைக்கிற வேலையெல்லாம் பார்க்க அப்படியெல்லாம் உங்களை அந்த வேலை பார்க்க சொல்றீங்க, அந்த இடத்துக்கு வரல சுவாமி. மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன், சொல்லுங்க. கேட்டுக்கீங்க? பிடிச்சிருந்தாலும் பிடிச்சாலும் பிடிச்சாலும் தலையா இருக்காது. காணி அம்பிகையே, அம்மா சரி சரி சும்மா ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து தேவி கொண்ட குங்குமத்தாரி, ஈஸ்வரியே ஆள வந்து தேவி கொண்ட குங்குமத்தாரி, உண்டாடியே வெற்றியத்தாரி, உடுக்கையே மறைந்திருக்க முத்துமாரி, உடுக்கையே மறைந்திருக்க முத்துமாரி, அறிவுள்ளவள் மனமுள்ளவள் ஆளுநரே சமா உண்டே, ஆளுநரே சமா உண்டே, ஆளுநரே சமா உண்டே. முருகன் தான் உங்களுடைய கணவன். நான் வணங்குற தெய்வம் அவரே தான். எப்படி சுவாமி திடீர்னு இப்படி இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்களே சுவாமி? முருகப்பெருமான கடவுளவே கட்டிக்கன்னா யாருக்குமே அதிர்ச்சி வராதா சுவாமி? முருகனை திருமணம் முடிச்சுக்கூடிய நோக்கத்தோடு நான் இங்க வரல. அவரை கடவுளாதான் என்னன்னு நினைச்சிட்டு இருக்கேன், கட்டிக்கிற முடியாது. இந்த உலகத்துல மிகப்பெரிய கடவுளா நீங்க ஆரம்பத்துல சொல்லிக்கிறீங்க. எம்பெருமான் முருகப்பெருமான் தான். ஏழுமலையானுக்கு அடுத்த மனதார கடவுள் முருகன். ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டுல உடைய கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உங்க பூசாரி வேலை வேணா, உங்க குடும்பத்தோட எனக்கு முருகனை திருமணம் முடிச்சுக்க பிடிக்கல. ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் இரண்டாம் தரம் இதெல்லாம் சுவாமி எங்க இருந்தாலும் நான் தான் முதல்ல இருக்கணும். இருந்துட்டு போமா வேணாங்கிறேன் நானு. முதற்கொண்டாட்டி அதுவாடு இருந்துட்டு போது நீ முதத்தரமா இருந்துட்டு போ. நீங்க ஏன் சொல்லிக்கிறதா? உலகம் அப்படி சொல்லுமா? நான் நல்ல வைக்கிறேன். என்ன நீங்க சொன்னா கேட்குமா? மாப்பிள்ள உங்களை நம்ப முடியாது. நீங்க என்ன இவ்வளவு தூரம் எனக்கு படிச்சு பேசுறீங்க? இது சரியா வராது, நான் கட்டிக்கிற முடியாது. அது உங்களெல்லாம் நம்பி திருமணம் முடிச்சேன்னு வைங்க, நாளைக்கு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா உங்களை முதல்ல எங்க தேடுவேன் நானு. உங்க நாடோட எங்கடா கலகத்தை ஏற்படுத்த போறாரு அந்த ஆளுக்கு முன்னாடியே தெரியுறதா? முடியாது, பிடிக்கல. முடிவா முடிவாதான் பிடிக்கல. அவஸ்தைக்கு நீ விடுத்து அவன்
சீக்கிரத்துல சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? சரியா? நீங்க எதற்காக வந்தீங்க? சொன்னதே எனக்கு கோபத்துல தான் இருக்கிறாங்க. பிடிக்கலன்னு சொன்னேன். கோபத்துல இருக்கீங்களா? இந்த கோபத்தை சாந்தப்படுத்துற மாதிரி நான் ஒண்ணு சொல்லவா? கூட்டி கொடுப்பது பெண்ணோ, நீ ஒரே மாதிரி காசு கொடுத்தான். கூட்டி கொடுப்பது பெண்ணோ, நீ இதெல்லாம் ஒரு குழப்பம். கூட்டி கொடுக்கிறவனு கேட்டு விலகுமானே பெட்டிக்கார நீங்க வீடு வீணாவுக்கு அவன் டொப்பு டொப்புன்னு அடிக்கிறியா? நீ காவலாம் கத்துற. ஒரு நாகவை பார்த்து அந்த அம்மா அதுல சாந்தப்படுத்துறாங்களா? எரிகிற எண்ணெயில எரிகிற விளக்குல மேற்கொண்டு எண்ணெயை ஊற்றி விட்டு சாந்தப்படுத்துறாங்களா? நாகவரை கூட்டி கொடுப்பவன் என்று கேட்டு விட்டாய். ஒருபோதும் எதையும் குறைத்து கொடுத்ததில்லை. அன்பில்லாதவர்களுக்கு அன்பு, பண்பில்லாதவர்களுக்கு பண்பு, பாசமில்லாதவர்களுக்கு பாசம், எல்லாவற்றையும் கூட்டித்தான் கொடுத்திருக்கின்றேன். ஒருபோதும் குறைத்து கொடுத்ததில்லை. இருந்தாலும் என்னை தரைக்கிறவனாய் பேசிய காரணத்தினால் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன்னையும் அந்த முருகனை நான் முன்பிடித்து வைக்காவிட்டால் நான் நாரதம் அல்ல, அனுப்பியிருப்பது பிரம்ம படிச்சும் அல்ல. அண்ணா, அண்ணே, பனினி இல்லாம ஆடி மாசம் நாடகம் வச்சு காத்து எதுவும் ஓங்கி அடிச்சிருச்சு. தூக்கிட்டு போயிடும். சுவாமியை தூக்கிட்டு போயிடும். நல்ல வேலை கொட்ட மேடை இல்லை. இருக்காரு மொத்தமே எங்க? ஆமா, சரி, ஒரு வழியா சுவாமி ஒரு வழியா போயிட்டாரு. ஆத்தாடி நல்லா இருந்தாரு. நல்லா தானே இருந்தாரு. நல்லா தானே என்ன இருக்காரு. நீங்க என்ன இருக்கிற வீட்டியெல்லாம் வந்து யாரும் சுவாமி போயிட்டாரு. நீங்க என்னடா ஒரு நாள் அவரை பார்த்து இந்த வண்டி இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு மன வருத்தப்படாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டுக்கலாம் போல வருத்தமே இல்லையாம்ல யாருக்கும். ஏன் அப்படி கேட்டேன்? இவருக்கு கல்யாணத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? இவருக்கு பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்கா, குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, ஒண்ணும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கிறதுக்கு வீடு வாசல் கூட கிடையாது. அப்படியே பொண்டாட்டி இருந்தாலும் வச்சு வாழ முடியாது. முடியாது, அந்த ராசி இல்ல அவருக்கு. அப்படிப்பட்ட அவர் எனக்கு போய் ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சு சரியா வராது. இயற்கையான எனக்கு முருகனை தான் பிடிக்கும். இவர் இதே கோபத்தோடு முருகனை சந்தித்து என்னை பத்தி இல்லாதவங்களாதான் சொல்லுவார். எல்லாரும் கேட்டுக்காங்க என்ன சொல்றாருன்னு. முருகப்பெருமான் நேரம் இங்க வந்து என்னை ஆட்கொண்டு அப்படியே அழிச்சுட்டு போயிடுவார். எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடும். இதோடு கலக முடியல, இன்னொரு கலகமும் இன்னொரு அதிரடியான சில பல பிரச்சனைகளும் காத்துட்டு இருக்கு. எல்லாரும் இருந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். அதனால